அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் பூஜை அறை அமைப்பதற்காக வாஸ்து விதிகள் இருக்குங்க. பூஜை அறை வீட்டில் நேர்மறை ஆற்றலை எப்படி மேம்படுத்துறது, வீட்டில் பூஜை அறையை எப்படி நம்ம அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை தரும். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூஜை அறையானது வடகிழக்கு திசையில் அமைப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த திசையாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் அது சிவனின் இடம் என்று கருதப்படுவதால் அது மிகவும் மங்களகரமானதாகவும், அதைத் தொடர்ந்து கிழக்கு அல்லது வடக்கு திசை கருதப்படும் தென் திசையை நோக்கி உள்ள பூஜை அறைக்கான வாஸ்து மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது. பூஜை அறைக்கான வாஸ்து மிகவும் முக்கியங்க. ஏன்னா அவை முழு வீட்டின் ஆறா மற்றும் வாஸ்துவை தீர்மானிக்கிறது. வீட்டில் உள்ள பூஜை அறை தான் அந்த வீட்டின் நேர்மறை ஆற்றல்கள் மற்றும் அதிர்வுகளுக்கான மையப்பகுதியாக சொல்லப்படுகிறது. அதனால தான் உங்களின் வீட்டை கட்டும்போது பூஜை அறைக்கான வாஸ்தை கருத்தில் கொண்டு மிகவும் முக்கியம் அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறாங்க. வீட்டில் நேர்மறைக்கான மற்றும் அமைதியான ஆற்றல்களின் மையப்பகுதியாக பூஜை அறை செயல்படுகிறது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி, கோட்பாடுகளின்படி பூஜை அறைக்கான சரியான வாஸ்து மூலம் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும். நீங்கள் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் கருங்காலி மாலையை நாம் யூஸ் பண்ணலாம். கருங்காலி மாலை செல்வம் சேர வைக்கும், கருங்காலி திஷ்டி போக்கும் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நல்ல காரியத்தில் தடங்கள் ஏற்படுவதை இந்த கருங்காலி மாலை வெற்றியை உண்டாகும். கருங்காலி மாலை ஆண் பெண் இருவருமே நம்ம அணிந்து கொள்ளலாம். குடும்பத்தில் கடன் பிரச்சனை, உடலில் பிரச்சனை, மனரீதியான பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இருவருக்கும் இடையே பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கருங்காலி மாலையை நம்ம பயன்படுத்தி வந்தால் கண்டிப்பாக அது சிறப்பான தீர்வு நமக்கு கிடைக்கும். இந்த கருங்காலி மாலையோட பயனை நீங்கள் பெற வேண்டும் என்றால் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த கருங்காலி மாலையை பெற்றுக்கொண்டு வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம். மேலும் நம்ம பூஜை அறையை பற்றி பார்க்கலாம். இந்த பூஜை அறையில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்பதை நம்ம பார்த்தோம். பூஜை அறைக்கான வாஸ்துப்படி அன்றைய அமைப்புக்கான பரிந்துரைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு திசையும் சிறப்பான ஒன்றை குறிக்கிறது. இதனால் தான் பூஜை அறையை அமைக்கும் இடம் பூஜை அறைக்கான வாஸ்தின் மிகவும் முக்கியமான பகுதியாகும். வடகிழக்கு திசையானது பூஜை அறைக்காக சிறந்த திசையாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அது சிவனோட இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மிகவும் மங்களகரமானதாகும். அதைத் தொடர்ந்து கிழக்கு அல்லது வடகிழக்காக திசை கருதப்படும். தென் திசையை நோக்கி உள்ள பூஜை அறையான வாஸ்து மங்களகரமானதாக கருதப்படுகிறது. பூஜை அறையை படிக்கட்டுகளுக்கு அடியில் அல்லது கழிவறைக்கு அருகில் அமையக்கூடாது. ஏன்னா இந்த இடங்கள் அமங்கலமானதாக சொல்லப்படுகிறது. தரைதளத்தில் அல்லது உயரமான தளத்தில் பூஜை அறை அமைக்கப்படுவதை உறுதி செய்யும். ஏன்னா வாஸ்துப்படி பூஜை அறைக்கு அவை சிறந்த இடங்களாக சொல்லப்பட மாட்டாங்க. பூஜை அறையின் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி தான் திறக்க வேண்டும். பூஜை அறை வாஸ்தின்படி நேர்மறை அதிர்வுகளுக்கு பூஜை அறையில் பிரமிட் வடிவிலான கூரைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பூஜை அறை வாஸ்தின்படி கிழக்கு பார்த்து இருக்கும் வீடுகளில் பூஜை அறை தெற்கு அல்லது கிழக்கு மூலையில் இருக்க வேணும். பூஜை அறையில் சிலைகள் வைக்கும்போது பூஜை அறைக்கான வாஸ்துப்படி பூஜை அறையில் உள்ள சிலைகள் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்கக்கூடாது மற்றும் சுவற்றுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடாது. சிலைகளை வடகிழக்கு திசையில் நம்ம வச்சா சிறப்பு. சிலைகள் அனைத்தும் ஒரே திசையை பார்த்தபடி இருப்பதையும் கதவை பார்த்தபடி இல்லாததையும் நம்ம உறுதி செய்ய வேண்டும். சிலைகளை சுற்றி நல்ல காற்றோட்டமாக இருப்பதை உறுதி செய்யணும். அவற்றை சுவர்களில் சாய்த்து வைக்கக்கூடாது. பூஜை அறைக்கான வாஸ்துக்கான உதவி குறிப்புகளின் பரிந்துரைப்படி சிலைகளை நிலத்திலிருந்து குறைந்தது 6 அங்குலம் தள்ளி வைக்க வேண்டும். இறந்தவர்களின் புகைப்படத்தையோ அல்லது வன்முறையை காட்டும் புகைப்படத்தையோ பூஜை அறையில் நம்ம வச்சு சாமி கும்பிடக்கூடாது. அவர்களுக்கு என்று வேறு இடத்தில் தான் நம்ம வைக்கணும். சிலைகள் உடையாமல் இருப்பதை நம்ம பார்த்துக்கணும். விளக்குகளை தென்கிழக்கு திசையில் வைத்து வழிபட்டால் நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும். பூஜை அறையில் நம்ம கண்ட பொருட்களை வைக்கக்கூடாது. பூஜை அறையில் பூஜைக்கான பொருட்கள், சாமி படங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். புனிதமான பொருட்களையும் மற்ற பூஜை அறை பொருட்களையும்
தவிர வேறு எந்த பொருட்களையும் பூஜை அறையில் நம்ம வைக்கக்கூடாது. சிலைகளுக்கு மேல் எதையும் வைக்கக்கூடாது. விளக்கு அக்னி குண்டமும் தென்கிழக்கு திசையில் நம்ம வைக்கப்பட வேண்டும். பூஜை அறையில் எந்த ஒரு பெட்டியையும் தென்கிழக்கு திசையில் வைக்க வேண்டும். இது பூஜை அறையின் வாஸ்துப்படி சூரிய வெளிச்சம் தடைபடாததை நம்ம உறுதி செய்யும். பூஜை பொருட்களை வைத்த ஒரு பிரமிட் வடிவிலான கோபுரம் அல்லது பெட்டிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா அவை நேர்மறை அதிர்வுகளை வெளிப்படுத்தும். வாஸ்துப்படி பூஜை அறையில் சிலைகளுக்கு மேல் பெட்டிகளை நாம் கட்டமைக்கக்கூடாது. பூஜை அறை எப்போதுமே ஒரு நல்ல நறுமணமாக இருக்க வேண்டும். பகல் நேரத்தில் பூஜை அறை நம்ம வெளிச்சமாக வச்சுக்கணும். இரவு நேரத்தில் ஒரு லைட் எப்போதுமே அந்த சாமி படத்திற்கு போட்டே இருக்கணும், அணைக்கக்கூடாது. பிறகு விளக்கு ஏற்று நம்ம வழிபட்டால் மேலும் பல பிரச்சனைகள்லேருந்து நாம் வெளிப்பட முடியும். ஆன்மீக அலை வீசும் பூஜை அறை எப்படி இருக்க வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரத்தில் நம்ம சொல்லப்படுகிறது. நம்முடைய பூஜை அறை சரியாக அமைந்திருந்தால் அங்கு நேர்மறை அதிர்வுகள் அதிகரிக்கும். பூஜை அறையை எப்படி அமைக்க வேண்டும், அங்கு என்னென்ன வைக்க வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுவது போல முற்காலத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்த மனையடி சாஸ்திரமே வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பஞ்சபூதங்களையும் திசைகளையும் அடிப்படையாக கொண்டது. இந்த வாஸ்து சாஸ்திரத்தை முறையாக கடைபிடிப்பது மற்றும் கட்டப்படுவது வீட்டிலோ அல்லது அந்த மனையிலோ வசிப்பவர்கள் எல்லா வளங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாங்க. பொதுவாக வீட்டில் பூஜை அறை அமைப்பது முக்கியமானது. வீட்டின் பூஜை அறை வீட்டின் வடகிழக்கு அறையிலோ அல்லது வடகிழக்கு மூலையிலோ வரும்படி அமைக்க வேண்டும். ஈசான்ய முறை அறை அமைக்க ஏற்ற இடமாகும். அதே நேரத்தில் படுக்கை அறைக்குள் வரும்படி பூஜை அறை அமைக்கக்கூடாது. பூஜை அறையை பூஜைக்கு மட்டுமே நம்ம பயன்படுத்த வேண்டும். ஸ்டோர் ரூம் போல வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது. கண்ட சாமான்களையும் பூஜை அறையில் போட்டு வைக்கக்கூடாது. பூஜை அறைக்கு பக்கத்திலோ அல்லது மேலோ கீழோ கழிவறையோ குளியலறையோ இருக்கக்கூடாது. சாமி படங்கள் மேற்கு பார்த்தபடியும் சாமி கும்பிடுபவர்களின் முகம் கிழக்கு நோக்கியும் வாஸ்துப்படி சிறப்பானது. பூஜை அறையில் அதிக எடையிலான சிலைகளை வைப்பதை நம்ம தவிர்க்கணும். அதற்கு பதிலாக தெய்வங்களோட படங்களை வைத்து நாம் வழிபட்டு வரலாம். ஈசான்ய மூலையில் பூஜை அறை அமைக்க முடியாதவர்கள் தென்மேற்கில் பூஜை அறை அமைத்து நாம் கொள்ளலாம். இப்படி அமைத்து கொண்டால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். பூஜை அறைக்கு மிக பொருத்தமான இடம் எது அப்படின்னா தென்மேற்கு மூலை தாங்க. வாஸ்துவின்படி வாஸ்து பகவான் வடகிழக்கில் தலை வைத்து தென்மேற்கில் கால் வைத்து படுப்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது. பகவானின் காலடியில் பூஜை அறை அமைத்து கொண்டால் அந்த வீடு கோவில் போல இறை அருளோடு திகழும். பூஜை அறையை புனிதமான இடமாக நம்ம கருத வேண்டும். தவிர தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கும் இடமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி செய்வது தெய்வத்தோட சக்தியை நமக்கு குறைத்துவிடும். பூஜை அறைக்கு போடப்படும் கதவுகள் எப்போதுமே இரட்டை கதவுகளாக தான் இருக்கணும். ஒற்றை கதவுகளில் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டின் பூஜை அறை என்பது கோவிலுக்கு சமமானதுங்க. வீட்டின் வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்தும் இடமாகவும் இந்த பூஜை அறை நமக்கு அமைக்க வேண்டும். பூஜை அறைக்கான வாஸ்து இன்னும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது முழு வீட்டின் ஒளி மற்றும் வாஸ்துவை தீர்மானிக்கிறது. வீட்டோட பூஜை அறையானது வீட்டில் நேர்மறை ஆற்றல் மற்றும் அதிர்வுகளின் மையமாக இருப்பது வாஸ்து வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதனால்தான் உங்கள் வீட்டை கட்டும்போது பூஜை அறைக்கான வாஸ்து மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுறாங்க. வீட்டில் உள்ள தெய்வங்கள் இருப்பதால் தெய்வீக ஆற்றலை பரப்புவதால் பூஜை அறை ஒரு வீட்டில் நேர்மறை மற்றும் அமைதியான ஆற்றல்களின் மையமாக சொல்லப்படுகிறது. ஒரு பூஜை அறை வீட்டில் நல்ல அதிர்வுகளை வெளிப்படுத்த உதவுவது மட்டுமல்லாமல் தெய்வீக ஆற்றல்களுடன் உங்களை இணைக்க உதவுகிறது. எதிர்மறை ஆற்றல்களை அகற்றி உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் நேர்மறை நிரப்ப வாஸ்து சரியானதாக நம்ம அமைக்கும் போது சிறப்பாக நம்ம அமைக்க வேண்டும். அப்போது தான் நம் வீட்டில் மகிழ்ச்சிகள் அனைத்தும் முற்றுமாக நமக்கு நிறைந்திருக்கும். வாழ்வில் நல்ல முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் கரெக்டாக
கரெக்டான வாஸ்து முறையில் பூஜை அறையை நாம் அமைக்கணும். மனதார கடவுளை பூஜை அறையில் தினமும் விளக்கேற்றி காலையில் வழிபட்டு வந்தால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவில் நாம் வீட்டில் பூஜை அறை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். நன்றி, வணக்கம்.